அதிர்ஷ்டசாலிகளான தனுசு ராசி நேயர்களே, பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அது என்னப்பா அது அதிர்ஷ்டமான தனுசு ராசி நேயர்கள், பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய தனுசு ராசி நேயர்கள். அதாவது நீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். சரிங்களா? தனுசு, மீனம் இந்த 2 ராசியோட ராசிக்காரனே குரு பகவான் தான். இந்த 2 ராசிகளுக்கான கடவுளே குரு பகவான் தான். இந்த குரு பகவானோட பார்வை கிடைக்குமான்னு தான் மற்ற 10 ராசிகளும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், வீடு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எதுக்கு எந்த நல்ல விஷயம், எந்த சுபமங்கல விஷயம், சரிங்களா? எந்த நல்ல விஷயம், எந்த ஒரு மங்கள விஷயம், சுபமங்கல விஷயம், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலுமே சரிதான். இடத்துல இருக்காரு குரு இப்போ பார்க்குறாரா, குரு பார்த்தா அந்த நேரத்தில் அவங்க அதை செய்யணும். ஆனால் இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் எப்போவுமே குரு பகவானோட அருள் எப்போவுமே இருக்கும். ஏன்னா சொந்த வீடே தனுசு ராசிக்கும் மீன ராசிக்குமே சொந்த கடவுளே குரு பகவான் தான். தனுசு ராசியோட அதிபதியே குரு பகவான் தான். சரிங்களா? அதனால நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க. அதே மாதிரி பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா இப்போ மகாபாரதத்தில் ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். என்னன்னா, அர்ஜுனனும் சரி கர்ணனும் சரி வில்வித்தில் நம்பர் 1. அவங்க தான் மிகச்சிறந்த வில்லாளர்கள். 2 பேருமே நம்பர் 1. அவங்க ஒரு அம்பு எடுத்து விட்டான்னு வச்சிங்களா, அப்படியே மழை பெய்யும். ஒரு அம்பு எடுத்து விட்டானா அப்படியே மிகப்பெரிய புயல் வரும். ஒரு அம்பு எடுத்து விட்டானா ஒரே பூவாக கீழே கொட்டும். அந்த மாதிரி இப்போ கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடக்கும். அந்த இடத்துல எல்லாருமே அதை பார்க்க வந்துடுவாங்க. உலகத்தில் இருக்க தேவர்கள், விலங்குகள் எல்லாமே அந்த சண்டை எப்படி தான் இருக்கும், அவங்க 2 பேருக்குள்ள நடக்க போதாமே அப்படின்னு அதை பார்க்க வந்துடும். பொழுதுக்கும் அன்றைக்கி முழுக்க சண்டை நடக்கும் 2 பேருக்கும். அதாவது அர்ஜுனன் ஒரு வில்லை எடுத்து விடுவான், ஒரு அம்பை விடும்போது அது ஒரே தீயாக கொட்டும், அப்படியே ஒரே தீப்பிழம்பாக கொட்டும். உடனே கர்ணன் அதை அணைக்கிறதுக்கு அவன் ஒரு அம்பை எடுத்து விடுவான். அது மழையாக பொழிஞ்சு அந்த தீயை அணைச்சிடும். இந்த மாதிரி இவங்க ஒன்று செஞ்சாங்கன்னா அதுக்கு எதிர்விதமாக அதை செஞ்சு அதை சரி பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நிகழக்கூடிய ஒரு சண்டையாக இருந்தது. சரிங்களா? அதுதான் அதனால தான் இந்த தனுசு ராசிக்கு அந்த வில் அம்பு எதிர்த்து அவங்களுக்கு அந்த லோகோ அவங்களுக்கு வந்ததுன்னா, அவங்க எப்படி கர்ணனும் சரி அர்ஜுனனும் சரி அந்த வில்லை வச்சே அப்படியே வில்லை வச்சு பெரிய வீடு கட்டுவாங்க. வில்லை வச்சு மிகப்பெரிய கல்லுலாம் கீழே வில்லை வச்சு பாலம் கட்டுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வில்லை வச்சு செய்வாங்க. அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 7.5 போச்சு. 7.5 சனி கடந்த 7 வருஷமாக உங்களை போட்டு படாத அதை எப்படின்னா, ஒரு கருட்டுக்குட்டி என்ன பண்ணுதுன்னா, ஒரு குளத்துல தண்ணி குடிக்க போகுது. போய் தண்ணி குடிக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு சிங்கம் கூட்டங்கள் பார்த்துடுது. ஒரு சிங்கம் ஒரு 10 15 சிங்கம் கூட்டம் அந்த கன்றுக்குட்டியை பார்த்துடுது. அதை என்ன பண்ணுதுன்னா, அந்த கன்றுக்குட்டியை எப்படியாவது சாப்பிட்டணும்னு சொல்லி அந்த கன்றுக்குட்டியை பிடிச்சி அதை இழுக்குதுங்க. இப்போ அந்த குளத்துல கரையில் அந்த கன்றுக்குட்டி தண்ணி குடிச்சிட்ருது. இது சிங்கம்லாம் அதை மேல் நோக்கி இருக்குது. அந்த குளத்துலேருந்து முதல்ல அது குளத்துள்ள இழுக்குது. புரியுதுங்களா? முதல்ல குளத்துள்ள இழுக்குது கன்றுக்குட்டியை. சிங்கம் அந்த கன்றுக்குட்டியை சாப்பிட்றதுக்கு மேல் நோக்கி இருக்குது. இப்போ அந்த கன்றுக்குட்டி எப்படி முதல்ல சிங்கங்கிட்டேருந்து தப்பிக்கவும் முடியாது. அது வேற விஷயம். சிங்கங்கிட்டேருந்து ஒரு கன்றுக்குட்டியாக தப்பிக்க முடியுமா? முடியாது. முதல்ல கிட்டே தான் தப்பிக்க முடியுமா? அதுங்க எழுதுதுங்க, இங்கே இதுங்க எழுதுதா? யோசிச்சு பாருங்க. நிலமாக கடந்தது 7 வருஷம். அதுவும் கடைசி 4 வருஷம் ரொம்ப மோசம். ரொம்ப 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 மோசம். 2017 படு மோசம். எனக்கு சொல்கிறதுக்கே அளவு கிடையாது. அவ்வளோ ஒரு துன்பத்தை நல்லா வச்சுக்கோ. அந்த கன்றுக்குட்டி மேலே ஒரு 4-5 சிங்கம் கடித்து இழுக்குது. மேலே கீழே ஒரு 4-5 முதலைங்க கீழே தண்ணி உள்ள இது இழுக்குது. அது தண்ணிக்கு மேலே அது இழுக்குது. எப்படி இருக்கும்? அந்த கட்டத்தில் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. 7.5 சனின்ற அதே நேரம் தான், அதே சுச்சுவேஷன் தான் எல்லாருக்கும். அதை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. அது மிகப்பெரிய நல்ல விஷயம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் 7.5 சனியை நீங்கள் கடந்துட்டீங்க. அந்தமாரி ஒரு நிலைமை வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆகும். உங்களுக்கு இனி வராது, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ என்ன டாபிக்னா 7.5 சனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க. குரு பயிற்சி தொடங்கிட்டுன்னு சொல்கிறீங்க.
எங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் வரல. அப்படியே தான் இருக்கு. இருந்த வேலையும் போயிடுச்சு. எங்களுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. எந்த மாற்றமும் தெரியல அப்படின்றீங்க. சரிங்களா? நீங்க கேட்குற கேள்வி கரெக்ட் தான். என்னன்னா, 7 சனி உங்களுக்கு பிடிச்சதும் ஒரு 1 மாசம் 2 மாசத்துல இன்னும் அவர் இன்னும் உங்கள வந்து கஷ்டத்த குடுத்துடல. ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தான் அவனுக்கு குடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 7 சனி பிடிச்ச அன்னையிலேருந்தாவே குடுத்தா இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தாரு. உள்ள உட்காந்தாரு. போட்டு பிசாசு உங்கள ஆட்டுற மாரி ஆட்டுனாரு. சரிங்களா? இப்ப அடுத்த ராசிக்கு போயிட்டாரு. 7 வருஷமா உங்க உடம்புல பதிஞ்சு பல கஷ்டத்த குடுத்துருக்கு. அது உடனே வெளில போயிடாது. இப்ப ஜுரம் வந்தது உங்களுக்கு ஒரு தலைவலி, ஜுரமும் வருது. ஒரு மாத்திரைய வாங்கி போட்டா டக்குன்னு போயிடுது. இப்ப ஜுரம் வந்துன்னா மாத்திரை வாங்கி போட்டா 2 இல்ல 3 நாள்ல சரியாயிடும். இப்ப இதே சர்க்கரை நோய் வந்துட்டுனா உங்களால சரியாக முடியுமா? அது உங்க உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லும் இருக்க ரொம்ப பலம் குறைஞ்சு எலும்புகளும் சரி, உங்கள உடம்புல இருக்கிற ரத்தமும் சரி, அந்த பலம் குறைஞ்சு உங்களுக்கு சர்க்கரை நோய் வருது. அத நீங்க சரி பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம உணவு முறைய மாத்திக்கணும். பழக்கவழக்கம்லாம் மாத்திக்கினா அது வெளில போயிடும். அந்த மாரி தான் இதுவும். இது ஒரு கொடிய நோய் இது. வந்திருக்கு. இப்ப இதுக்கு மேல அந்த தாக்கம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அது ரிலீஃப் ஆயிடும். அந்த தாக்கம் அதாவது சனி பகவான் அந்த கடுமை குடுத்துக்கிட்டே இருந்தாரு. உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. 7,500 வருஷமா உங்கள வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு, தாக்கியிருக்காரு. உடனே ஒரே நாள்ல சரியாயிடாது. 1 மாசம் 2 மாசம் ஆகும். அதுக்குள்ள கம்ப்ளீட்டா போயிடும். ஆனா குரு பெயர்ச்சியா நடந்துரு. குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. எல்லாமே சீக்கிரமா வெளியேத்திருவாரு. அதனால 7,500 சனி முடிஞ்சத நெனச்சு சந்தோஷப்படுறேன். இத விட ஒரு குட் நியூஸ் எதுவுமே கிடையாது. நீங்க இப்ப வந்து சாப்பாட்டுக்கே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நம்ம சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்கலாம் இந்த மாரி சொல்றேனேன்னு கூட நீங்க நெனைக்கலாம். 7 சனி முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கையில நீங்க படப்போற மிக பெரிய கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. நான் சொன்ன அந்த உதாரணமே போதும். அந்த மாரி ஒரு கஷ்டத்த நீங்க அனுபவிச்சுட்டு நீங்க வந்து தப்பிச்சு வந்திருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ ஒரு திறமை அதெல்லாம். நீங்க கடனாளியா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. இதுக்கு மேல உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே நல்ல காலம் தான். சரிங்களா? 7 சனியில எங்களுக்கு வந்து நாங்க இன்னும் அந்த பாதிப்பே குறையல. கடுமை அப்படியே தான் இருக்கு. எங்களுக்கு இமிடியேட்டா ஒரு ரிலீஃப் வேணும். அப்படின்னா, என்ன அந்த ரிலீஃப்னா, ஒருத்தர் 7 சனியில ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். இருந்த இடத்துல போயிடுச்சு. பிஸ்னஸ் எல்லாம் லாஸு. சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்ல. அவருக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன். பரிகாரம் இல்ல. வேற ஒரு மெத்தட் சொன்னேன். என்னன்னா, பிரம்ம முகூர்த்த வழிபாடு. சரிங்களா? காலையில 4 மணிக்கு எழுந்திரணும். எழுந்து ஒரு 5:30க்குள்ள அந்த 4 டூ 5:30 அருமையான நேரம். நீங்க எது வேண்டுனாலும் இந்த பிரபஞ்சம் கேட்கும். 7 சனிலாம் அது விதிவிலக்கு. 7 சனியில இருந்தாலுமே கூட நீங்க நினைச்சது நடக்கும். வேலை கிடைக்கும். என்னென்னவோ உங்களுக்கு தேவை எல்லாமே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அது கிடைச்சிடும். சரிங்களா? ஒருத்தர் வந்து வேலை போச்சு, எல்லாமே போச்சு. எந்த ஒரு சோர்ஸும் இல்ல. அவருக்கு வந்து எந்த ஒரு வருமானத்துக்கான வழியே இல்ல. கண்ணீரோட வந்தாரு. பிரம்ம முகூர்த்தத்தில இத நீங்க உங்களுக்கு என்ன தேவை வேலைங்க, வேலைய வேண்டுங்க வந்துரும். அதேமாரி நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. வேலைங்கலாம் அப்ளை பண்ணிட்டு நீங்க வேண்டுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ளை பண்ணாரு. ஞாயித்துக்கிழமை அவர் அப்ளை பண்ணிட்டு, திங்கட்கிழமை காலையில 4:30லேருந்து 5:30க்குள்ள ஒரு 5 நிமிஷம் அவர் வந்து பிரபஞ்சத்த அவரு காலையில எழுந்து பல் விளக்கிட்டு, அவர் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் கேட்டிருக்காரு. எனக்கு வேலை வேணும்னு ஒரு 5 நிமிஷம் வேண்டி கேட்டிருக்காரு. சரிங்களா? அவருக்கு ஒரு ஒரு கம்பெனி பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்காரு. அதாவது 2, 3 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்காரு. அதில ஒரு கம்பெனி வந்து எப்பவுமே வியாழக்கிழமையில மட்டும் தான் அவங்க இன்டர்வியூவே எடுப்பாங்க. சரிங்களா? டெலிஃபோனிக் இன்டர்வியூ தான். ஃபோன்ல தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. எப்பவுமே அவங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்றது, இன்டர்வியூ நடத்துறது வியாழக்கிழமை அன்னைக்கு தான். எவரி வீக் எல்லா வாரமும் வியாழக்கிழமை அப்ப தான் வந்து இன்டர்வியூவே எடுப்பாங்க. ஆனா, அவரு பிரம்ம முகூர்த்தத்தில வேண்டுனாரு. சரிங்களா? அந்த கம்பெனியில எனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டுனாரு. திங்கட்கிழமை காலையில 4 டூ 5:30க்குள்ள அவரு வேண்டுனாரு. சரிங்களா? அவரு அதிசயம் பாருங்க, திங்கட்கிழமை அவருக்கு ஃபோன் வந்திருக்கு. திங்கட்கிழமை அவருக்கு இன்டர்வியூ வந்து 2 ரவுண்டு திங்கட்கிழமை வந்து புதன்கிழமை அவருக்கு ஆஃபர் லெட்டர் வந்துடுது. சரிங்களா? பணி நியமன ஆணை. நீங்க வேலையில சேர்ந்துக்கலாம்னு சொல்லி, அதுக்கான ஆஃபர் லெட்டர்னா என்ன? அந்த கம்பெனிலேருந்து பணி நியமன ஆணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆஃபர் லெட்டர் இது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்துல இருந்தவரு பிரம்ம முகூர்த்தத்தில வேண்ட சொன்னா, அவருக்கு என்ன தேவையோ அத வேண்டுனாரு. அந்த கம்பெனியில அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. மத்த நாள்ல எடுக்க மாட்டாங்க. அது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில வேண்டுனத அவருக்கு மட்டும் திங்கட்கிழமையே கால் வந்திருக்கு. பார்த்துக்கோங்க. என்ன ஒரு மிராக்கிள் நடந்திருக்குங்க. சரிங்களா? இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில உங்களுக்கு என்ன தேவையோ அத நீங்க கேளுங்க. அது வந்துரும். இம்மீடியட்டா இல்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணீர் மட்டும் தான் மிச்சம். உயிர் மட்டும் தான் மிச்சம்னு சொல்றவங்களுக்குலாம் 4:30 4 மணிலேருந்து 5:30க்குள்ள காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில பல் விளக்கிட்டு, முகத்த கழுவிட்டு,
முடிஞ்சா கொஞ்சம் சுடு தண்ணி கூட வச்சு குளிச்சுக்கோங்க. அது கூட குளிக்க முடியலனா கூட வேணாம் விட்டுறது. பல்லு விளக்கிட்டு, நல்ல முகத்த கழுவி தொடச்சிட்டு, மொட்டை மாடியிலயோ இல்ல உங்க வீட்லயே கூட பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க. உங்களுடைய அத்தனை கோரிக்கை நிறைவேறும். சரிங்களா? எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாரி அவருக்கு மட்டும் தான் அன்னைக்கு ஃபோன் வந்திருக்கு. வேற அவருக்கு மட்டும் தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்டும் ஆயிட்டாரு. மத்தவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை வியாழக்கிழமையில தான் நடந்தது. அப்போ பாருங்க, பிரபஞ்சம் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு. இவரு அவரே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாரு. வியாழக்கிழமை தான் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. நான் அந்த வியாழக்கிழமைக்கான இன்டர்வியூக்காக தான் நான் அப்பயிலேருந்தே பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நாள் பண்ணா அன்னைக்கே வந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப அதிசயம். இதுக்கு மேல நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சந்தோஷமா ஃபோன் பண்ணி என்ட்ட சொன்னாரு. ரொம்ப அப்பதான் பார்க்க முடிஞ்சது, கேட்கவும் முடிஞ்சது. அப்படி ஒரு அதிசயமான ஒரு நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். 7 சனியில யார் யாரெல்லாம் இன்னும் விடிவு காலம் வரலையோ, இதுக்கு வந்து அ என்ன சொல்றது, எந்த ஒரு மாற்றமும் தெரியலன்னு சொல்றவங்க, இந்த பிரம்ம முகூர்த்தம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆகலாம். மிகப்பெரிய தலைவர்கள்லாம் எழுந்திருக்கக்கூடிய நேரம் 3 மணிக்கெல்லாம் காலைல எழுந்துருவோம். 3லேருந்தே வேண்டலாம். 3 மணிக்கெல்லாம் நீங்க ப்ரேயர் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, சப்போர்ட். அந்த அளவு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். 3 மணியில வந்து அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் அப்படி ஆகணும், அப்படி ஆகணும். அந்த பதவியில அவங்க இருப்பாங்க. அதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நான் வந்து 3 மணிக்கு எழுந்து நான் ப்ரேயர் பண்ணுறேன், பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பண்ணுறேன்னு. அவங்களுக்கு இது அதை மறைமுகமா செய்வாங்க. வெளியில அதை காட்டிக்க மாட்டாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன உங்களுக்கு வேணுமோ அது உங்கள தேடி வரும். அந்த பிரபஞ்சம் இப்ப பகல்ல முழிச்சுட்டு இருக்கீங்க. எத்தனை கோடிக்கணக்கான உயிரினம் இருக்கு. எத்தனை கோடிக்கணக்கான எல்லாமே அது அது வேலையா அதுக்கான தேவைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ பிரபஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரூ. 1000 வச்சிருக்கு. ஒரு 1000 பேர் 2000 பேர் இயங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ எல்லாருக்கும் 50, 50 பைசா தான் கொடுக்க முடியும் பிரபஞ்சத்தால். இப்போ நைட்டு நேரத்தில் எல்லாமே தூங்கிடுவாங்க. எப்படியா இருந்தாலும் 10 மணிக்கு தூங்குறவங்களும் இருப்பாங்க, 11 மணிக்கு தூங்குறவங்களும் இருப்பாங்க, 12, 1, 2க்குள்ளே கண்டிப்பாக தூங்கிடுவாங்க எல்லாம். அப்போ அந்த பிரபஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே அது என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுருக்கும். யாரும் வந்து கேட்க ஆள் கிடையாது. எல்லாமே உறக்கத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஆள் தான் கேட்குறீங்க. எல்லாமே நீங்கள் கேட்குறது எல்லாமே உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? 2000 வச்சுருக்காரு. ஒரு 10,000 பேர் வேலை செஞ்சு முழிச்சுன்னு அவங்க தேவையாக போயிட்டுருக்கு. அப்போ 10,000 பேருக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்கணும். இப்போ தூங்குற நேரத்தில் எல்லாம் தூங்கிடுவாங்க. நீங்கள் மட்டும் தான் முழிச்சுன்னு இருப்பீங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த 10,000 உங்களுக்கே கிடைக்கும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே முழுமையாக கொடுத்துரும் பிரபஞ்சம். அதுதான் அந்த வித்தியாசம். பிரபஞ்சம் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மாவே வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. பிரம்மாவே உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகிறதுக்கு ஒரு அரிய ஒரு இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினே நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாரும் மறக்காமல் அந்த வீடியோ ஒரு லைக் ஒன்று கொடுங்க. அதுக்கடுத்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.